Kalai Connection with Anu and Arun on Radio Salam 106.5 FM. அனுவோட கேட்டுட்டு இருக்கீங்க காலை கனெக்ஷன் ஆன் ரேடியோ சலாம் 106.5 FM. நம்ம லாயர் மகாதேவன் அவர்கள் இந்த லிமிடெட் அண்ட் அன்லிமிட்டெட் கான்ட்ராக்ட்குள்ள வித்தியாசத்தை ரொம்பவே தெளிவா சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது சாதாரணமா இங்க உள்ளது வந்து 2 வருடத்துக்கு உள்ள கான்ட்ராக்ட். எப்போ நம்ம லேபர் கான்ட்ராக்ட் வந்து 2 வருடத்துக்கு நம்ம லேபர் கான்ட்ராக்டும் விசாவும் போடுவாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த லிமிடெட் கான்ட்ராக்ட்ங்கிறது அது 2 வருஷத்துக்கு உட்பட்டது. அதுக்கு மேல கிடையாது. அதுக்கு மேல திரும்ப ரினியூ பண்ணிக்கணும். அதே மாதிரி வரையறுக்கப்படாத ஒப்பந்தம், அதாவது அன்லிமிட்டெட் கான்ட்ராக்ட் சொல்லும் போது அது வந்து அன்லிமிட்டெட் பீரியட். அதாவது இந்த மாதிரி 2 வருஷம் லிமிட் கிடையாது. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இது விசா ரினியூ பண்ணிக்கிறோம். ஆனா கான்ட்ராக்ட் வந்து இட்ஸ் அன்லிமிட்டெட், அதாவது கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். நம்ம ரினியூ பண்ண தேவையில்லை. இந்த 2 முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, இந்த மாதிரி கான்ட்ராக்ட் போடும்போது லிமிடெட் கான்ட்ராக்ட் வந்து எப்பவுமே ப்ராஜெக்ட் பேஸ்ட் பிசினஸஸ்க்கு, ப்ராஜெக்ட் பேஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அந்த போட்டுக்குவாங்க. ஏன்னா இடையில யாராவது விட்டு போனா அதுக்கு பெனால்டி இருக்கு லிமிடெட் கான்ட்ராக்ட்ல. அதாவது கம்பெனியா டெர்மினேட் பண்ணாங்கன்னா 3 மாசம் சம்பளம் கொடுக்கணும். அதே நேரத்தில் ஒருத்தர் அவராவே அந்த லிமிடெட் கான்ட்ராக்ட்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு போறாருன்னா 1.5 மாசம் சம்பளம் அந்த பக்கம் பெனால்ட்டியா கம்பெனிக்கு கொடுக்கணும். ஓகே, அந்த மாதிரி கிளாஸ் வச்சிருக்காங்க. அன்லிமிட்டெட் கான்ட்ராக்டுக்கு அந்த மாதிரி கிளாஸ் கிடையாது. ஒரு 1 month நோட்டீஸ் கொடுத்து ரிசைன் பண்ணிக்கலாம், இல்ல டெர்மினேட் பண்ணிக்கலாம். சலாம் அமீரகம். இது ரேடியோ சலாம் 106.5.